ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஈடி எக்ஸ்ட்ரா டீசென்ட்ன்ற படம் தான். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரஜ் வெஞ்சூர்முடியே வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா அமீர் பள்ளிக்கல். இந்த வருட 2024 வருடத்தில் கடைசியாக வந்து ஒரு படம் கூட சொல்லலாம். இது மேலோட்டமாக பார்த்தா இது வந்து ஒரு சாதாரண படமாக இருக்கும். ஆனால் இது வந்து சாதாரண படமே கிடையாது. இதில் சூரஜ் வெஞ்சூர்முடி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு சீனு வந்து எக்ஸலண்ட்டான சீனு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சொல்லலாம், ஃபேமிலி த்ரில்லர் கூட சொல்லலாம், காமெடி த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த படத்தோட கதையை வந்து போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக வாங்க போயிடலாம். சூரஜ் வெஞ்சூர்முடி வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாட்ச்மேன் வந்து அடித்து கொலை பண்ணுவார். அது வந்து பார்த்திங்கன்னா யார் அவங்க ஃபேமிலி ஆளுங்களே வந்து அதை வந்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். அது ஏன்றது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவர் வந்து எந்த ஞாபகமும் இல்லாமல் அவரோட வீட்டில் இருக்கிறவங்க ஞாபகம் எதுவுமே இல்லாமல் ஒரு மேனியக்காக இருப்பார். ஸோ இப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவருக்கு நினைவுகளும் இருக்காது. ஆன் ஸ்பாட்டில் இருக்க நினைவுகள் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு கட்டத்தில் அமென்ஷியாவாக ஒரு ஒரு பேஷண்ட்டாக இருப்பார். அவருக்கு எல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுவாங்க அவங்க முன்னாள் காதலி. ஆனால் வந்து முன்னாள் காதலி இல்லை, அதாவது நல்லா இருக்கும்போது இருந்த காதலி வந்து காட்டுவாங்க. ஆனால் தெரியாது. இப்போ வந்து எதனால் அடிபட்டதுன்னு வந்து அவங்க பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க டாக்டர் கேட்பார். அப்போ அந்த டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அவங்க தங்கச்சி வந்து சொல்லும். அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது ஆரம்பிக்கிறதே வந்து கிரேஸ் ஆண்டனி அவங்க தான், நிஷான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரேஸ் ஆண்டனி வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்க சின்ன வயசில் வந்து இவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு தீப்பிடிச்சு அவன் வீட்லேயே வந்து கிச்சனில் சிலிண்டர் வச்சு தீ பிடிச்சிடும் அவனுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவங்க அப்பா சுதீர் கர்மனாவும் அவர் முன்னாள் தாசில்தார், அவர் டீச்சராக இருக்க வினயா பிரசாத் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் 3 மாதம் நடக்கும். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து இன்டர்கோர்ஸ் ஆகி இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை உண்டாயிடும். அதுதான் இந்த தங்கச்சி. இப்போ சூரஜ் வெஞ்சூர்முடிக்கு வந்து என்ன கோவம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான அந்த பையன் அவங்க அண்ணன் சாவ கிடக்கிற கண்டிஷனில் அவன் இறந்துருவான் வேறு. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் எப்படி செக்ஸ் வச்சுக்கிறீங்க, எப்படி நீங்கள் செக்ஸ் வச்சுன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கினீங்க, என் கையில் வந்து ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்தீங்க அப்படின்ற கோவத்தில் தான் இவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பழி வாங்குவார். இதுதான் ஃப்ளாஷ்பேக்காக வந்துன்னு இருக்கும். அடுத்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலான்னு தனி அப்பார்ட்மெண்ட் போயிடுவார். வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான டீசெண்டான ஒரு ட்ரீட் பண்ணியிருப்பார் அம்மா அப்பாவை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கொடுமை பத்துறாரு இவங்க 2 பேரை அப்படின்றது தான் இந்த படத்தோட சரியான காமெடி. ஃபஸ்ட் ஹாஃபில் செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்போ வந்து வாட்ச்மேனை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு சீனை வந்து உளவியல் ரீதியாக ஒரு நல்ல காமெடி கொடுத்த படம் இது. இது வந்து அடல்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பார்க்கலாம். இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து இவனை வந்து சாவடிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா துணிவாங்க. ஒரு இடத்துல ஃபோனுக்கு சண்டை நடக்கும். அந்த இடத்துலையும் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருந்தார். சைக்கோன்னு ஒரு சாங் நல்லா இருக்குது. அடுத்த இது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஞாபகம் மருந்தி அடித்து சாவடிக்கிற கண்டிஷனில் பண்ண ஞாபகம் மருந்தி போயிடும். இப்போ அவரை வந்து வீட்டுக்கு கூட்டு வரும்போது பழைய அட்மாஸ்ஃபியர்லாம் மாற்றிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்து அதே மாதிரி இருக்காரா, இல்லை பழைய ஞாபகத்திலே இருக்காரா, இல்லை பழைய ஞாபகம் வந்து சைக்கோவாகி இவங்களை பழி வாங்கினாரான்றது தான் செகண்ட் ஹாஃபும் சூப்பராக போச்சு. கொஞ்சம் இப்போ சில இதெல்லாம் நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ரிவ்யூலாம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் நல்லல, இது மாதிரி ஃபேமிலியில் எதுவும் நடக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு படமாக தான் பார்க்கணும். ஃபிலிம்ஸ் டு சினிமா இஸ் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ், நாட் டு டீச் எனிதிங். இது எந்த சினிமா எதுவும் கற்றுக் கொடுத்ததா எதுவுமே சரித்திரமே கிடையாது. கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம மக்கள் மனசில் நிற்காது. இது என்னோடய கருத்து தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் செம்ம டஃப்பாக போச்சு. இவருக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு, இல்லை வரல, எப்படி இல்லை பழி வாங்கினார்ன்றது தான் அது கதை. அவருக்கு எப்படி ஞாபகம் ஒரு சீன்லாம் ரொம்ப இந்த டைரக்டர் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணி வச்சுருந்தார். கடைசி கிளைமேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் காமெடி, ஒரு பயங்கரமான காமெடி இருக்குது. அது நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.